பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான பொருளாதார தடைகளை நாங்கள் இஸ்ரேல் மீது விதிப்போம் என்று இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். எனக்கு முன்பு உரையாற்றிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாலஸ்தீன வரலாற்றை பற்றி, அங்கு நடக்கக்கூடிய கொடுங்கோன்மைகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இடையில ஒரு சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மார்ச் 18 அன்று பாலஸ்தீன நிலப்பரப்பில், பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில ஒரு சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையொப்பமாகியது. அந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைந்த பிறகும் கூட அந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளை இஸ்ரேல் மதிக்கவில்லை. மார்ச் 18 இன்றைய தினம் வரை ஏறத்தாழ 3000 மக்கள், 3000 குடியிருப்புகள் பாலஸ்தீன பூமியிலே இடித்து தரைமட்டமாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். மனிதாபிமான ரீதியாக தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல், நோயுற்று இருக்கக்கூடிய மக்களுக்கு செல்லக்கூடிய மனிதாபிமான உதவிகளை, ஹியூமானிட்டேரியன் எய்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அப்படியான மனிதாபிமான உதவிகளை கூட இந்த பயங்கரவாத இஸ்ரேல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த சூழல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் இந்த இஸ்ரேலை எதிர்த்து, இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளை கண்டித்து பலமான அறிக்கைகளை, பலமான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கண்டனம் தெரிவிக்காத ஒரே நாடு நரேந்திர மோடியை பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய நாடு என்று சொல்வதற்கு நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. இந்தியாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான உறவு காந்தியடிகள் காலத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. பாலஸ்தீனத்தை முதலாக, குறிப்பாக பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் PLO என்று சொல்லக்கூடிய மாவீரன்